எஃப்ஐஆர்ல இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குங்க. மா, இதுலயும் ஒரு சைன் போடுங்க. போடுங்க. இங்க ஒரு கைது போடுமா? இந்தாங்க சார். இது பத்திரமா இருக்கட்டும். ஓகே சார். இவங்களை லாக்கப்ல வைங்க. வாங்க உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. பாத்தீங்களா லட்சுமி, குற்றவாளி உங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு நான் சொன்னது உண்மையாயிருச்சுல்ல? இவங்க ஒருத்தங்க செஞ்ச தப்பால உங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? சார், என் குடும்பம் பட்ட கஷ்டத்தை விட என் லட்சுமி பட்ட கஷ்டம் தான் அதிகம். செத்து பொழைச்சு வந்திருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது பாருங்க, எல்லாத்துக்குமே அந்த மதுதான் காரணம். இவங்க முட்டாள்தனமா அவகிட்ட வேலை போட்டாங்க. லட்சுமி, எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு. இவங்க கேட்டிருந்தா எது வேணாலும் கொடுத்துருக்கலாமே. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்க இல்லைன்னா தேனக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களை எப்படியாவது சீக்கிரம் வெளியில விட வாய்ப்பு இருக்கா சார்? இவங்க அப்ரூவர் ஆயிட்டதால பெரிய தண்டனையெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஜான்சியோட மர்டருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததால சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. தேங்க்ஸ் சார். இவங்க அந்த மதுவுக்கு துணை போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. மதுவுக்கு தான் பெரிய தண்டனை கிடைக்கும். சார், பெரிய தண்டனை மட்டும் இல்ல, முடிஞ்சா அந்த மதுவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவ என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டா. என் லட்சுமியை கொல்ல பார்த்தா. அதுல லட்சுமியோட அக்கா ஜான்சி பலி ஆயிட்டா. இப்போ எங்க இடத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டா. அதனால எங்களுக்கு ஊர்ல எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? வெற்றி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பதான் மாட்டிக்கிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் மீட்டரலாம். கான்ஸ்டபிள். எஸ் சார். சொல்லுங்க அந்த அம்மா கிட்ட செல்போனை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அதுல இருக்கிற அந்த வீடியோவை இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்தாங்க அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். ஜீப்பை ரெடி பண்ணு. ஓகே சார். வெற்றி, நான் போய் அந்த மதுவை அரெஸ்ட் பண்ணணும். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். சார், நானும் உங்க கூட வரலாமா? அவளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் சார். இல்ல வெற்றி, அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம உங்களை என்னால கூட்டிட்டு போக முடியாது. அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. எஸ் சார். லக்ஷ்மி, போலாமா? ஒரு நிமிஷங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.